இன்னைக்கு ஒரு சின்ன கதை, அதாவது சின்ன குழந்தைகளுக்கு, சுட்டி குழந்தைகளுக்கு, சேட்டை பண்ணுற பிள்ளைங்களுக்கு அறிவுரையாக ஒரு கதை. இந்த கதையெல்லாம் குழந்தைங்க கவனிச்சா ரொம்ப நல்லது. ஒரு கடற்கரை, அந்த கடற்கரையில் ஒரு சின்ன பையன் விளையாண்டுக்கிட்டே இருந்தான். அவங்க அம்மா அப்பா சொல்லி அவன் கேட்கவே இல்லை. ரொம்ப நேரம் சொல்லுதாங்க, அவங்க கேட்கவே இல்லை. அவன் அப்போ என்ன ஆயிட்டு, அலை வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. அப்போ ஐயோ அலை இழுத்துட்டு போயிட்டு எல்லாம் சொன்ன உடனே ஒரு சீடர் என்ன செஞ்சாரு, ஓடி போய் அந்த பையனை நினைச்சிட்டாரு, இழுத்துட்டு வந்து அவன் அம்மா அப்பாட்ட கொண்டு ஒப்படைச்சதும் அந்த சின்ன பையனை அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, அவருக்கு நன்றி சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் நினைச்சுதான், ஐயா என் உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, சுருக்கமாகவே சொல்கிறேன், என் உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னார். அதுக்கு அந்த சீடர், அந்த பெரியவர் சொன்னார், நான் அடுத்த முறை உன்னை சந்திக்கும் போது இவனை ஏன் நாம் காப்பாற்றினோம் என்று வருத்தப்பட வைக்காத அளவுக்கு நீ நடந்து கொண்டாலே நல்லது அப்படின்னு சொன்னார். எவ்வளோ அழகான கருத்து பார்த்தீங்களா? அடுத்து திருப்ப அந்த பையன் இதே மாதிரி சேட்டை அவன் பண்ணக்கூடாது, ஏன் இவனை காப்பாற்றணுங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. அவரு இந்த பையனையே நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. காப்பாற்றப்பட்ட ஒவ்வொரு பையனும் என்ன செய்யணும், நல்ல நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும். இந்த உலகத்தில் இருக்க பிள்ளைகள் ஃபுல்லாமே நல்ல நல்ல வித்துகளாக என்ன செய்யணும், வளரணும். எல்லாருமே காப்பாற்றப்பட்டு தான் பூமியில் வச்சுருக்கோம். அந்த பூமியில இருந்து நம்ம விளையக்கூடியது நல்ல நல்ல பொருள்களாகவே நம்ம விளையணும் இப்படின்னு அர்த்தம். நன்றி.